ஏப்பா துணியை கலாவணம் சோ நிக்குன்னு சொன்னீங்கல்ல, துணியை கலாவணம் கூட்டமே அதிகமா இருக்கு. அதான் எனக்கு புரியலையா. வழி முடியா இங்க வாங்க. ஆமா உள்ள அப்படி என்னதான்டா நடக்குது? சோவா அது சொர்க்கம் ஐயா. ட்ரெஸ் இல்லன்னு உடனே அவங்க அப்படியே இறங்கிட்டாங்களோ? தேவையில்லாம இவளுக்கு வியாபாரத்தை நம்மளே டெவலப் பண்ணி விட்டோம் ஐயா. சரி இப்படி செஞ்சா இந்த பொண்ணுங்க மாதிரியே நானும் ஜட்டி மட்டும் சோ நடத்தவா? கல்லால கண்ட இடத்துல அடிப்பாங்க. ஏன் ரொம்ப கவலமா இருப்பணும்? என் 3 சக்கர தேர 4 சக்கரத்துல ஏத்திட்டானுங்களே. மாப்ள ஏன் லவ் சிக்னலுக்கு கிரீன் செட் எப்படி ஹிட் மாமே? ஆனா காஸ்ட்லியா தெரியுது. இருக்கும்டா. அடுத்தவங்க காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். டேய் என் ஆட்டோல கடைசியா மிஞ்சினது இது ஒண்ணுதான்டா. டேய் என் ஆட்டோவையும் ஆர்சி புக்கு எப்படா திருப்பி தர போறீங்க? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஏண்டா ஆட்டோ பாடி ஆட்டையை போட்டுட்டு இன்னும் பச்சை புள்ளன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஓம் பாடி சேதாரமாகாம ஆட்டோ பாடியோட போச்சு பத்தியா? அதை நினைச்சு பெருமைப்படுறா சொட்டப்படா. என்னடா சொல்றீங்க? டாக்டர் வந்து 2 கிட்னி வேணும். எப்படி வசதி? கிட்னியா? மாப்ள அடுத்த வாட்டி வர்றப்ப வாடகையே கொடுக்காம ஒரு லாரியை கொண்டு வா மாப்ள. 1 வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிடுவோம். நான் போய் புள்ளைய ரசிச்சிட்டு வரேன். ஓகே சரி. இந்த வந்துட்டாளுங்கல்ல. ஏன் மாப்ள மாப்பு என் லவ் ஏதோ டெவலப் பண்ணி தெரிஞ்சுனே மாப்ள. என்னாச்சு மாமா? ரொம்ப சிம்பிள் மாமா. எப்படி? ஒரு பொண்ணோட மனசு பிடிக்கணும்னா 3 விஷயம். 1 ஆபத்துக்கு உதவணும், அநியாயத்தை கண்டா பொங்கணும், 3வது அடி மனசை டச் பண்ணணும். மாப்ள இதெல்லாம் எப்படி மாப்ள பண்றது? என்ன மாமா 7 கழுத வயசாச்சு ஒண்ணுமா புரியல? உங்களுக்கு எல்லாம் விவரமா சொல்லுமா? சரி வேணா விடுங்க, நானே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்க. உனக்கு நடக்க போற ஆபரேஷன்ல பழையபடி உனக்கு பேச்சு வரணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்குமா? தாய், இந்த பொண்ணுக்கு மறுபடியும் வாய் பேச்சு வந்துருச்சுன்னா நான் 1000 தேங்காய் உடைக்கிறேன் தாய். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறீங்களே, நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. மாப்ள செம்மையா பிக்கப் பண்றப்பா. ஆமா கை சுடலையா? எப்படி சுடும்? இது பாருங்க, நேரா வச்சாதானே வாழை மட்டை. வாழை மட்டை மாப்ள சேம் செய்யல நான் ஆளுக்கு பண்ணிடுறேன் மாப்ள. அந்த வாழை மட்டை கொடு மாப்ள. அம்மா ஐலாண்டேஸ்வரி, நான் வெறுங்கையில சூட ஏத்துறது என் சுயநலத்துக்காக இல்லம்மா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், ஒரே கணக்கு. சாரிண்ணே, கையை தூக்குண்ணே. ஐயோ பார்க்கும்போது வச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஆத்தா சூடத்தோட சூடு தாங்க முடியல. ஆகையால அடுத்த வாட்டி உனக்கு தீ மிதித்து நிறைவேறா ஆத்தா தீபத்தை திறந்து உள்ள போயிடுச்சேனே. இன்னும் பின்னாடி போக பின்னாலயா? ஐயோ வாய்க்குள்ள நெருப்ப போட்டு வகுத்து அடுப்பு மாதிரி ஆக்கிட்டானே பயமுள்ள. என்ன தீஞ்ச வாட வருது? என்ன வாட வெளியே வர ஆரம்பிச்சிருச்சா? சரி அதை விடுங்க, அந்த மேட்டர் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்த மேட்டரை பிடிப்போம். அநியாயத்தை கண்டா பொங்கணும். அது என்ன பொங்கல்? அது வந்து எப்படி பொங்குறேன்னு இப்ப பாருங்க. கோவில்ல சாமியை கும்பிட வரியா இல்ல பொண்ணுங்களை உரச வரியா? உனக்கு வேற வேலை இல்ல, போடா. ஓ தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க, அது என் கடமை. ஓ இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? சேம் டச். நாங்களும் பொங்குவோம்ல. ஓ சைஸ் என்ன, அவ வயசு என்ன, எங்க வச்சுக்கிட்டு என்ன வேலை பாக்குற? இது கோயில் நினைச்சா கோவம் பீச் நினைச்சு நம்மால நம்மள லுக்க விட ஆரம்பிச்சுட்டா. லபக்குன்னு தாலியை கட்டி கபக்குன்னு கவிட்டு போயிட வேண்டியதான். அடிச்சது மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? ஏன் குழந்தையால நான் வருஷத்துக்கு எவன்டா என்னை அடிச்சது கேக்குறாரு? சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. சொல்ல போறீங்களா இல்லையா?
அண்ணா கை கொடுங்கண்ணே. எதுக்குடா அண்ணா கை கொடுங்கண்ணே சொல்றேன். எதுக்கு கொடுங்கண்ணே. நீ பெரிய மாவீரனே. அதெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாதுண்ணே. என்ன தெரியாது? ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே. இவனாவா? இவர்தாயா? இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. இந்த பாரு, நான் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு தான் உன் தலையில கைய வச்சேன். ஆனா நீ தப்பான இடத்துல கைய வைக்கிற. ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைய டச் பண்ணலாம், ஆனா டிச் பண்ணப்படாது. வேணா உயிர் நாடி விட்டு சுட்ட போயல. என்னடா சொன்ன? அடே தோட்டமெல்லாம் நிக்குதுடா. அருவா வேறையா? அதான் இப்படி இடுப்புக்கு சிமெண்ட் தொட்டி கட்டின மாதிரி நினைக்கிறீங்களா? கட்டிட்டாங்க மாப்பிள்ள, கட்டிட்டாங்க. என்னாச்சு மாப்பிள்ள? வாழ்க்கையில நீ லவ்வ பத்தியே நினைக்காத அளவுக்கு ஒருத்தன் பண்ணிட்டான் மாப்பிள்ள. அப்படியா? லாரியில ரெட்டை டயர் இருக்கும்ல, அதுக்கு இடையில சுண்டலி மாட்டின மாதிரி ஆயிப்போச்சு என் கதை மாப்பிள்ள. 4 நல்ல வார்த்தை பேச முடியல மாப்பிள்ள, இழுத்து மூச்சு விட முடியல. சில நேரத்துல சுருக்கு 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 சுருக்குன்னு வலிக்குது, சில நேரத்துல கடுகடுன்னு இருக்கு மாப்பிள்ள, சில நேரத்துல கண்ணை இருட்டிக்கிட்டே வருது மாப்பிள்ள. அந்த அளவுக்கு கச்ச 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 கச்சன்னு அதச்சு விட்டா. எனக்கு லவ் வேணாம் மாப்பிள்ள. அந்த பொண்ணு வேணுமா? யாருமே வேணாம். நீங்க விழுந்தா நான் உடஞ்சிருவேங்க. பாத்தீங்களா மாமே, அடி வயிற்றுல தேங்க்யூன்னு சொன்னாங்க. அதான் அடி மனசை தொடர்றதுன்னு அர்த்தம். பாடிய தொட்டா மனசை தொட்ட மாதிரி. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணும் மாமே. அமையாது. முடியும். இது பாருங்க, எண்ணெய் ஊத்துங்க, அவ வருவா, வழுக்கி விழுவா, வளைச்சு அணைச்சிருங்க, காதல் ஒர்க் அவுட் ஆயிடும். ஆமா, இருந்தாலும் நரைக்க அப்படி வந்துருவானோன்னு பயம். அவளா வரமாட்டேன் மாமே, நான் பாத்துக்கிறேன் வந்தா. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள, இந்த ஒரு ஐடியாவை நம்பி இறங்க. ஓகே மாமே, நாய் குட்டி போட்ட மாதிரி நடக்காதீங்க, நிமிந்து நடங்க. நடக்கிறத பேசு. கிரடு கட்டையை வந்து கொலைக்கேசில போகாம இருந்தா சரி. லாவி பிடிச்சிட வேண்டியதான். நினைச்ச மாதிரியே இந்த தடவை வந்துட்டானே. கொய்யால வாடாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? மறுபடியும் அவனே வா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அரைவாள் எடுத்துட்டு வரேன். நீ போய் அந்த தொட்டிக்குள்ள ஒளிஞ்சிக்கணும். ஆமாப்பா, நல்லா கொடுத்தடா. நல்லா இருப்படா நீ. அத்தி, இந்த பயவுல சொன்ன இடத்துல ஒளியலாமே. இவனை நம்பி இங்க ஒளியலாமா? தேங்காய் உடைக்கும் இடம். ஐயப்போ சாமியே. ஆஹா, ஐயப்ப சாமி பூரா தேங்காய் உடைக்க வந்துகிட்டு இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளையார் எங்கே இருக்கு? இங்கே உடைப்போம். அப்பா, பிள்ளையார் காப்பாத்தினாரியா? சாமி நிறுத்துங்க. ஐயா, தேங்காய் தொட்டி அங்க இருக்குது, அங்க ஓடிங்க. அதே சரிதான். சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதறல் பெருசா தெரியலையே. சிதறலே சமாளிப்போம். ஐயப்பா, உதிருக்கு பாடகம் வராம பாத்துக்கப்பா. சுவாமியே சாமியே சரணமையப்பா. ஐயாமே சரணமையப்பா. அப்பப்பா, சாமி சரணம். ஆமாப்பா, ஐயப்பா சரணம். என்ன மீச வேலு, மாற மரியாதைன்னு ஒரே கொண்டாட்டமா இருக்கு. அண்ணனுடைய 100வது கொலைகேசுக்கு முன்ஜாமீன் வாங்க வந்திருக்கோம். சம்போ மகாதேவா, சர்வேஸ்வரா. யார் மேல தண்ணி அடிக்கிறா? ஆஹா, நம்ம அரகுற மேஜிக் பலிக்காம அடி விழுகுது. யாரமா பார்த்தா ப்ராட் மாதிரி இருக்கு. யோ, யார பார்த்து பிராடுங்கிற? கெட்ட பிள்ளைங்க சுட்ட இருக்காயா? பயபக்தியா வந்திருக்கேன் பிராடுங்கிற.
தண்டத்தை எடுத்து மண்டையை உடைச்சிருவேன். அப்படி ஒரிஜினல் சுவாமியா? யோ ஒரிஜினல் சாமி தான் ஐயா. சாமி நினைச்சாருன்னா வாயில இருந்து லிங்கத்தை எடுப்பாரு. டேய், நான் வாயில இருந்து லிங்கத்தை எடுத்ததை நீ எப்படா பார்த்த? சும்மா இருங்க சாமி, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாயில இருந்து எடுத்து காட்டுங்க. எடுத்து காட்டும், நான் லிங்கத்தை பார்க்கணும். யோ, அவர் சும்மா சொல்றாங்க. எட்ரா லிங்கத்தை. என்ன பொசுக்குன்னு இவ்வளவு வருஷம் தூக்குற? இறக்கி எடுக்கிறேன். விசக்குள்ள கோர்த்து விட்டானே, எதையாச்சும் எடுப்போம். டேய், என்னடா என் தலைவர் மேல வாந்தி எடுத்துட்ட? நீங்க தானா எடுக்கணும், இருக்கிறதானே எடுக்க முடியும். என் தலைவர் சட்டையை கிளீன் பண்ணி கொடுக்கல, உன்னை கிளீன் பண்ணிடுவேன். நீ ஆவுன்னா அருவாளை தூக்குற. அருவாளுக்கு பிறந்தவளா நீ? இறக்கியா கிளீன் ஆக்கிடுறேன். ஐயோ, என்ன சட்டையை காணா? மேட்சுக்கு தப்பா போயிடுச்சோ? எங்கடா சட்டை? இது வாந்திய கிளீன் பண்றதுக்காக வாஷிங் போயிருக்கா, வந்துருப்ப. டேய், ஒழுங்கு மரியாதை இங்க சட்டை வரணும். அட அரமண்டக்கார, அருவாள இருக்கடா. மண்ட மாதிரியே இருக்கு அருவா. அப்படி இது இல்ல. யோ, என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா இருக்க? உள்ள கோமணத்தை கட்டிருக்க. அப்ப அம்புட்டு ரவுடி இப்படித்தானா? டேய், என் தலைவர் குறை சொன்ன. இல்ல கோத்து நிச்சல ரோடு நிச்சல போறேன். டேய், உன்னை விட மாட்டேன் நானு. அரே கையால வச்சுக்கிறேன். இறங்க வா. உனக்கு மந்திரம் தெரியல சொல்ல வேண்டியானே. தப்பா மந்திரம் சொல்லி மாட்ட பார்த்தல. சார், நீங்க தான் தப்பா நினைக்கிறீங்க. அவங்க மோர கடைக்கு தான் சார் என் மந்திரம் ஒர்க் அவுட் ஆகல. உங்ககிட்ட என் மந்திரத்தை பண்ணி கேட்டவா? எப்படி சொல்லு? உள்ள இருக்கிற ரவுடி உங்க கண்ணுக்கே தெரியாம வெளியே கொண்டாந்து பாருங்க, பாக்குறீங்களா? ஆமா, வெளிய கிளிக்கும்ல. உள்ள போய் கைது கட்டிக்கலாம். சார் பாருங்க சார், என் மந்திரத்தை என்ன ஆகுதுன்னு. என்னமோ பேசுறீங்க. வாடா வெளிய. கிறுக்கு பேவுல எல்லாம் இருக்கான். எல்லாரும் திரும்பி இங்க பாருங்க. எப்படி மந்திரம் படிச்சா? அப்புறம் என்ன வாய பொழுது நிக்கிற? போயா, போய் பிடிடா, போயா, போவேமா. சரியான குமார் ஒண்ணு நிக்குது. அக்கு கேம் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். அத்தை, எங்க அத்தை, சின்ன வயசுல உப்பு மூட்டை அத்தை, இப்ப நீயே உப்பு மூட்டை மாதிரி ஆயிட்டியா அத்தை? பேசிட்டு இருக்க. சாரிங்க, பின்னாடி இருந்து பாக்க எங்க அன்னபூர்ணி அத்தை மாதிரியே இருந்தீங்க. அப்ப முன்னாடி இருந்து பார்த்தேன்னா நல்லா மெத்த மாதிரி இருங்க. ஐயோ, எங்க அத்தை எனக்கு ரொம்ப உசுருங்க. அதான் பாசத்துல கட்டி புடிச்சிட்டேன்னு மன்னிச்சிருங்க. சரி சரி, பரவாயில்ல விடு. அத்தை மேட்ரு ஓகே, அடுத்தது ஆயா மேட்ரு. ஐயோ, முதல்ல வாய. இந்த அக்கு கேம் ரொம்ப நல்லா இருக்குதுடா. நானும் விளையாடுறேன். ரெண்டு சைடு டொக்கு விழுந்திருக்கு. உனக்கு அக்கு கேமா? அங்க ஒண்ணு போது பாரு, அது அமுக்கு. வேர் கோயிங்? என்ன வாயிலே வண்டி ஓட்டுறீங்க? வாக்கிங். பிச்சு புடா பிச்சு. கோயிங். சமையல்லாம் ஆரம்பிக்கணும், சீக்கிரம் கொண்டு போங்க. சீக்கிரம் அக்கா சீக்கிரம். அக்கா, கிச்சன்ல எல்லாம் ஓகேயா? எங்கடா போன ஆளை காணோம்? எனக்கா நீ தான அனுப்பிச்சு சாமான் எடுத்துட்டு வர? ஓ சரி சரி. ஆமா, அப்பா யாரு ரொம்ப நேரமா தேவி தேவின்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு? அக்கா, உன் பேர் தான் அக்கா தேவி. உனதான் கூப்பிட்டு இருக்காரு. போக்கா. என்ன யாரு கூப்பிட்டாங்க? அப்பா. ஐயோ, ச்சே ச்சே. ஏண்டா டாப்ல வேலை செய்யறிய? அண்டர்வேர் போட வேணாம். Oh my god, oh my god, oh my god. டேய். இந்த கல்யாணத்துல தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்காடா. எப்படி சொல்ற? வாசனை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடுவேன். அப்படியா? இத ஸ்மெல் பண்ணி எந்த ஃபிகர்னு சொல்லு. டேய், இதுல வந்து நிறைய பெண்களோட செருப்பு வாடை இருக்கு. கண்டிப்பா உன்னோட தான் இருக்கும். வெச்சுக்க. பொன்னம்பாலத்துக்கு புடவை கட்டின மாதிரி நல்ல ஐட்டம் வெயிட்டுமா இருக்காளே. ஸ்டார்ட் தி ஆக்கு கேம் பார்ட் 2. ஆயா, தாத்தாக்கு தடிக்கொம்பு உடைஞ்சு போச்சு, வேற வாங்கிட்டு வர சொல்லிட்டு போனீங்க. ஆயா திரும்பியே வரலையே. ஆயா, ஆச்சரியமா இருக்க. பின்னாடி இருந்து பாக்க எங்க அலைமேல ஆயா மாதிரியே இருக்கீங்க. அப்ப முன்னாடி இருந்து பார்த்தா ஆட்டுக்கால் பாயா மாதிரியே இருக்கிற. கைய முறுக்காத. தோபார், பசங்க தொடாத ஃபிகரும் பாயாசத்துல போடாத சுகரும் டேஸ்டா இருந்தது இல்ல. வேஸ்ட். ஏற்கனவே நம்மள அடிச்ச ஃபிகர் மாதிரியே இருக்கே. அவள் இடுப்பை தொட அவள் சிலிர்த்து கொண்டா வேண்டாம் என்று அந்த புள்ளியோதரையில் உப்பை போட்டு நன்றாக காலைக்கு. தேவி, அந்த கரண்டி கொடு. ஐயோ, நல்ல வேலை மகனே, நீ மட்டும் ஊதாங்கோல் கேட்டிருந்த உள்நாக்க வந்து ஊமையா இருப்ப. ஏ நாட்டு பணியாரம், பஜ்ஜி போட்டு தட்டுமா? செருப்பு செருப்பு பஜ்ஜி வேணுமா? இதெல்லாம் என் வரலாறுல வரும். கான்ட்ராக்டர் சுந்தரமூர்த்தி அங்கிளும் அவருடைய ஃபேமிலியும் வந்திருக்காங்கல்ல, அதனாலதான் கல்யாண வேலை எல்லாம் டென்ஷன் இல்லாம நடக்குது. அவரும் என் அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? அதெல்லாம் சரிடி. அந்த குடும்பத்திலயும் ஒரு பொம்பளை பொறுக்கி இருக்கான் தெரியுமா? அப்படியெல்லாம் சொல்லாதடி, அவங்க ஃபேமிலியில எல்லாரும் ரொம்ப நல்லவங்க.
நான் சொல்றவனுக்கு எல்லா கல்யாணத்திலயும் பொண்ணுங்களை கட்டி பிடிச்சு அடி வாங்குறது தான் வேலை. சமையல் புக் படிச்சு கூட சமையல் தப்பா பண்றேன். படிச்சதுனால தான் தப்பா பண்றேன். யாரடி சொன்ன? அங்க காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கானே அவன்தான். இன்னைக்கு வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா. அரிசி கொதிக்கும் போது மஞ்சள் இந்த புக்ல எல்லா சமையலோட டீடைலும் இருக்கா? அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிருக்கா. உனக்கு வேணுமா? இல்ல கல்யாண பொண்ணுக்காக. என்னது கல்யாண பொண்ணுக்கா? பாயசத்துக்கு சக்கரை முன்னாடி போடணுமா பின்னாடி போடணுமா? நடுவுல போடு. தல்றா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. இந்த புக்கை நல்லா படிச்சு இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நல்லா கத்துக்குங்க. நான் எதுக்கு கத்துக்கணும்? கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிக் கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு. இட்ஸ் ஆர் டியூட்டி. இந்த புக்ல இருக்கிறதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டா உங்க புருஷன் உங்க காலை சுத்தி சுத்தி வருவான். ஓகே? ஐயோ இந்த சுண்டலி வாங்கிட்டே மாட்டுச்சு. ஏற்கனவே வெறி குண்டு அலையறான். இந்த புக்கை வேற படிச்சிட்டானா எத்தனை ஆயா கிட்ட அக்கு கேம் ஆட போறான்னு தெரியலையே. யார் போட்டுப்பா தெரியலையே. ஹலோ, இது உங்க புக்க? அந்த புக்கை படிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா என் புருஷன் என்ன விட்டு போயிருக்க மாட்டாரு. பாட்டி ஏதோ பாயாசம் வைக்கிற புக்கு நினைச்சு சொல்லுது. ஆனா இந்த கிழமை அதை டபுள் மீனில் எடுத்துக்கிட்டு ஆயாவை அட்டாக் பண்ணலான்னு பாக்குறானே. படிச்சிருக்கலாமே. இனிமே நான் அதை படிச்சு என்ன ஆக போகுது? நோ 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 நோ, இப்பவும் படிக்கலாம். அது என்னது? அது ஒண்ணுமில்லை. இந்த பப்பு வாங்கிட்டே மாட்டுச்சு. இவன் என்ன சீமந்த புடவை எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இதுல கேசரி செய்யறது எப்படின்னு பார்த்து சொல்லுங்க. என்ன மாமா? அண்ணா திறக்காத திறக்காத. கண்ணா டோன்ட் ஓபன். என்னடா? டோன்ட் ஓபன். விடுன்னு சொல்றல. என்ன ஆச்சு உனக்கு? ஐயோ நடுப்பக்கத்தியா பாக்குற. சமையல் புக்கு வாழ்த்து ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும்டா. உள்ள ஒட்டு துண்டு கூட இல்லாம இருக்காங்களே. உங்களுக்கு எதுக்கு இப்ப வாழ்த்து ஜூஸ்? அண்ணனுக்கு கிட்னில கல்ல ஐயோ இத அடைச்சிருக்காடா. கலந்தீங்கன்னா உங்க நெஞ்சே அடைச்சிரும். குடுங்க. அக்கா உங்க தம்பி உங்களுக்கு நல்ல புக்கா வாங்கி வச்சிருக்காரு. கண்டிப்பா பிரிச்சு படிங்க. அக்கா அந்த புக்ல பிரிண்ட் நல்லா இல்லக்கா. ஆமா நீ இது ஒரு ஆயில் பிரிண்டா இருக்கு. வேற தர குடுங்க. சொன்னா கேளுங்க. ஐயோ இது வேண்டாம். அண்ணி அண்ணி விடுங்க நீ. தானே நீ வேற ஆயில் சொன்னா கேளுங்க நீ. ஐயோ அம்மா. வெறும் அட்டை. அன்னைக்கு அட்டை போச்சு. அண்ணனுக்கு ஐயோ ஓவர். யோ 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 யார் நீ உள்ள போறது? நில்லியா. உன்னை யார் உள்ள விட்டது? யாரே நீ? சேல்ஸ் மேன்ங்க. இங்க என்ன சேல்ஸ்? இங்க யாரோ பெரிய பணக்காரர் வர்றாராம்ல. அவர்கிட்ட ஃபாரின் சென்ட் விக்கலாம்னு வந்திருக்கேன். யோ அவர் இந்தியாவே விலைக்கு வாங்குற அளவுக்கு பெரிய பணக்காரரு. ஓ சென்ட்டே வாங்க போறாரு. யார் என் சென்ட பத்தி உங்களுக்கு தெரியாது. இதோட வாசனையை மோந்து பார்த்தாருன்னா சென்ட மட்டும் இல்ல என்னையும் சேர்த்து விலைக்கு வாங்கிடுவாரு. அப்படி என்ன சென்ட் இது? அப்படி கேளுங்க. கிளாமர் அப்பீல் அடிச்சு காட்டவா? யோ வாசனை சூப்பரா இருக்கியா? ஐடியா போயிட்டு சூப்பரா இருக்கும். எங்கிட்டு காப்பாத்துறது? அதெல்லாம் பார்டர் தாண்டியாச்சு. நான் கத்துனப்ப ஒருத்தன் காப்பாத்தவல்ல, இவனை நான் காப்பாத்தவன். ஓகே சார். லேண்ட் ஆக போகுது சார். எதுக்கு இவ்வளவு போலீஸ்? எல்லாம் உங்க செக்யூரிட்டிக்காக தான் சார். ரொம்ப அதிகமா எனக்கு பப்ளிசிட்டி வேண்டாம். We've got our own men. சார் கோர்ட்ல கொலைகாரனை தப்பிக்க விட்டது இவன் தான் சார். ஒன்னே பேச டச் பண்ணாத பர்சனாலிட்டி போயிடும். ஹார்ட் டச் பண்ணாத ஆப் ஆயிடும். நல்ல டச் பண்ணாத அடைச்சிக்கிறோம். நீ பாத்து ஏற்கனவே அங்க ஒரு அட்டாக் பண்ணி ஆப் ஆகி கிடக்கு. ஆளாளுக்கு வந்து அதே செஞ்சா என்ன